சீமான் அவர்கள் சொன்னது தப்பு, ஆதாரமே இல்லைன்னீங்கல்ல, பார்த்துக்கங்கப்பா. தொகுதி 1 சமுதாயம் முதல் வரிசை பதிப்பாசிரியர் ஆணைமுத்து, ஓகேவா? 334 உறவு முறை. மக்கள் சமூகத்தில் சொந்தம் பாராட்டவும் சொத்துக்கள் அனுபவிக்கவும் கலவிகள் செய்யும் உறவு முறை என்பது ஒரு நியதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்நீதிக்கு எவ்வித கொள்கையும் ஆதாரமும் இல்லாமலும் உலகெங்குமுள்ள மனித சமூகத்தில் ஒரே விதமான உறவு முறை அனுஷ்டிக்கப்படாமலும் தேச ஆச்சாரம், ஜாதி ஆச்சாரம், மத ஆச்சாரம், பழக்க வழக்கம் என்கிற பல வகையான மார்க்கங்களை பின்பற்றியே உறவு முறைகள் கையாளப்படுகின்றன. யாதொரு நியாயமும் காரணமும் சொல்லப்படாமலேயே பின்பற்றப்படுகின்றன. அவ்வளவோடு மாத்திரமல்லாமல் இம்முறைகள் சிறிதும் தவறாமல் மிகவும் ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டும் என்கிற நிர்பந்தங்களுக்கு ஆளாகி இருக்கின்றன. ஆகவே இவைகளையெல்லாம் பார்த்தால் உறவு முறைகள் என்பவை கலவி உறவு முறைகள் அர்த்தமற்ற பழக்க வழக்கத்தில் கட்டுப்பட்டதாகவும் குருட்டு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதாகவும் காணப்படுகின்றதே தவிர அவசியங்களை அறிந்து கொண்டதாக கருத முடியவில்லை. சரி, முஸ்லிம் சமூகத்திலோ பெண் சகோதரி மகளை கல்யாணம் செய்து கொள்வது தகாது என்றும் சிறிய தகப்பனார் சிறிய தாயார் பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வது தகும் என்றும் கருதப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் சமூக உறவு முறை எவ்வித கட்டுப்பாட்டுக்கும் உடன்படாமல் கண்மூடித்தனமாய் ஏதோ ஒரு முறையை பின்பற்றுவதாக இருக்கிறது. நேரா சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இதுல என்ன நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? அப்ப கேட்கலையே காதல். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் சார். என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த கலவி உறவு முறைகளுக்கு மனித சமூகத்துல பல்வேறு தேசங்கள்ல பல்வேறு சாதியில பல்வேறு மதங்கள்ல பல்வேறு அனுஷ்டானங்கள் இருக்கிறது. அதுக்கு எந்த விதமான நியாயமான காரணமும் கிடையாது. ஆனா அதை கம்பல்சரியா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கப்படுகிறது. சகோதரியோடு உறவாடுறது, தாயோடு உறவாடுறதுன்னு எங்க பெரியார் சொன்னதாக இருக்கு? அத சொல்லுங்க. வரங்க சார், அந்த வரியை சொல்லுங்க சார். வரேன் சார். இல்லாத ஒண்ணுத்தை நீங்க கலவின்னு ஒரு வார்த்தையை எடுத்து மோசமா இருக்கு.